சக்கரை குறையும். உண்மையாக பீர்க்கங்காயில் அவ்வளோ சக்கரை குறைக்கிறதுக்கான எஃபெக்ட் இருக்கா பார்ப்போம். பீர்க்கங்காயோட கெமிக்கல் நேம் லுஃபா அக்குடாங்குலா அப்படின்னு சொல்லுவோங்க. சரிங்களா? இந்த பீர்க்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளரிக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த குக்கும்பர் அதோட வகையை சேர்ந்தது தான் தாவரவியல் ரீதியாக. ஸோ இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சர்க்கரை குறைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எதாவது இருக்குன்னா இதில் விசேஷமான பொருட்கள் அல்லது கெமிக்கல்ஸ் அப்படின்னு எதுவும் கிடையாது. பொதுவாக காய்கறிகள் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ், சப்போனின் அந்த மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட் ஏற்படுத்தக்கூடிய உங்களுக்கு தன்மைகள் உள்ள பொருட்கள் இருக்குது. ஸோ பொதுவாக அதோட கெமிக்கல் காம்போசிஷன் பார்க்குற வகையில் ஏதாவது ஆராய்ச்சிகள் இருக்கா இந்த மாதிரி உங்களுக்கு பீர்க்கங்காய் சர்க்கரை குறைக்குதா அப்படின்னு வந்து பார்க்கும்போது எலிகளில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் உண்டு பண்ண எலிகளில் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. இருக்கிறதுலே அதிகமாக வெள்ளரிக்காய்க்கும் அப்புறம் அதுக்கு அடுத்த பிளேஸில் இந்த வெள்ளரிக்காய் சார்ந்த மற்ற வகைகள் இருக்குது இல்லைங்களா, பாகக்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துருக்காங்க, இந்த நீர்க்காய்களுக்கெல்லாம். ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த எலியில் பண்ண ஒரு ஸ்டடி தவிர